திருக்குறள் சிந்தனை. நடுவு நிலைமையை எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நெஞ்சம் தளராமல் பேணிக் காக்க வேண்டும். எப்போதும் நேர்மையாக நின்றுவரின் என்றும் நீண்ட பெருமைகள் நிறைந்து வரும். கேடும் ஆக்கமும் எப்போதும் உலகியலில் தொடர்ந்து நடந்து வருகின்றன. மனிதன் தனக்கு வரும் கேடுகளை தள்ளுதல் குறித்தோ அல்லது ஆக்கங்களை கொள்ளுதல் குறித்தோ நெஞ்சம் கோடுதல் கூடாது. கோடுதல் என்றால் வளைதல். நல்ல நோக்கமே சிறந்த ஆக்கமாகும். கேடு வரும் என்று அஞ்சியோ செல்வம் சேரும் என்று ஆசைப்பட்டோ நெஞ்சம் பிழைக்கவே கூடாது, பிழைபடுதல் கூடாது. தங்கத்தின் தூய்மை தீயினால் தெரிவது போல மனிதனது மேன்மை அவனிடம் மண்டி எழுகின்ற அவல ஆசைகளாகிய நோயால் நேரே தெரிய வரும். ஆகவே கேடும் பெருக்கமும் இயல்பாக நிகழ்வன. அவற்றின் சார்பாக தம் நடுவு நிலைமையை தவறாமல் காப்பதே சான்றோர்க்கு ஏற்ற அணியாகும் என்று தெய்வப்புலவர் நடுவு நிலைமை அதிகாரத்தில் கேடும் ஆக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்றார். நாளையும் சிந்தி.